நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெருமானார்ட்ட வந்து கேட்கிறாங்க, எது நல்ல செயலு? ஐயு ஆமால், செயல்லையே நல்ல செயல் எது என்று கேட்ட உடனே ஹப்ப இலல்லா, அந்த செயலை அல்லாஹ் வந்து விரும்பக்கூடிய செயலா இருக்கணும் என்று கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சலாத்து அலா வக்திகா, அந்த நேரத்துல தொழுதுருங்க, நேரத்துல என்ன செய்யுங்க, தொழுது விடுங்க. மறுபடி என்னது, குல்து சும்மா ஐயோ கால, மறுபடி சிறந்த காரியத்துல என்ன அப்படின்னு கேட்ட உடனே சும்ம பிர்ருல் வாலிதைனி, பெற்றோர்களை என்ன செய்யணும், நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், தொழுகையை உரிய நேரத்தில் நீங்கள் செய்து விடுங்கள். இரண்டாவது, பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நன்மை புரியுங்கள் என்று இரண்டாவது இடத்துல கொண்டு வராங்க. தொழுகைக்கு அப்புறமா பெற்றோர்கள் விஷயத்துல அந்த அளவுக்கு நீங்க பெற்றோர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. கடந்து சென்ற ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சட்டத்தை போடுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்ட சட்டம் என்றால், அது அப்பவே சொல்றான் பாருங்க, பனி இஸ்ரேல்கிட்ட உறுதிமொழி எடுக்கிறது. உறுதிமொழி உடன்படிக்கை எல்லாம் எப்படி தெரியுமா, முக்கியமான விஷயத்துக்கு தான் எடுப்பாங்க. முக்கியமான பொறைக்கு எடுத்த 4-5 விஷயத்துக்கு தான் எடுப்பாங்க, மற்றதெல்லாம் வெளியே போயிடும். அந்த உடன்படிக்கையை பாருங்க, நமக்கு உடன்படிக்கை தான், நமக்கு இது சட்டம். பனி இஸ்ரேல் எடுத்ததை நமக்கு அல்லாஹ் எடுத்து உரைக்கிறான். இது ஆகதுனா மீசாக்க, நாம் அவர்களிடம் உடன்படிக்கையை எடுத்தோம். பனி இஸ்ராயில லா தஅபுதூன இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர என்ன செய்யுங்க, வேற யாரையும் நீங்க வணங்க கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடம் நீங்கள் நல்ல முறையில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். வதில் குர்பா, சொந்தக்காரர்கள், வெத்தாமா வல் மசாக்கீனின்னு சொல்லி அந்த சட்டங்கள் போதுன்னு வைங்களேன். அதை கூறிவிட்டு வகூலுலின் நாசி ஹுஸ்னா, இதை நாம் என்ன செய்திருக்கிறோம், பனி விஷயத்துல பெற்றோர் விஷயத்துல நல்ல முறையில நடந்து கொள் என்று. பிறகு சும்ம வாக்கிமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, நீங்கள் வந்து ஜக்காத்தை கொடுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க சட்டம் வருது. இதுல என்ன வருதுன்னா, பெற்றோர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள், இஹ்சானா நல்ல முறையில் பேசிக்கொள், அழகிய முறையில் நடந்து கொள் என்பதை நாம என்ன செய்யணும், உடன்படிக்கையாக எடுத்தோம், உறுதிமொழியாக எடுத்தோம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு எடுத்து உரைக்கிறோம். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகு, நான் என்ன செலவிடணும் கேள்வியில வந்து நிறைய சட்டம் வரும். இதுல பாருங்க, குல்மா அன்ஃபக்தும் மின் ஹைரின், நல்ல விஷயத்த எதனாலும் செலவு பண்ணுங்க, நல்லதுக்கு செலவு பண்ணிக்கிறங்க, நல்லவற்றில் நீங்க எதை செலவிட்டாலும் செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வலில் வாலிதைனி, அது யாருக்கு தெரியுமா, முதல் இடத்துல பெற்றோருக்கு செலவு செய்யுங்க. அவங்க வசதியா இருந்தாலும் செய்யலாம், ஏதாவது பொருளை வாங்கி கொடுக்கலாம். பெற்றோருக்கு முதல் இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், கொண்டு போய் வைக்கிறான்.